ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த மாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 13/2/2026 வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:07 மூல நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய நன்மைகள் தான். ஒவ்வொரு மாசமும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நிஜமாலுமே இந்த மாசம் வந்து பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பு தான். நல்ல அமைப்புகள் நிறைய இருக்குங்க. பொதுவா இந்த மாசத்துல 4ஆம் இடம் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல நல்ல கிரக சேர்க்கை இருக்கு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியா சொல்றேங்க. ஒரு முதல் கேந்திரத்தை குறிக்கக்கூடியது. ஒரு மனிதன் வந்து சொசைட்டில எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும்ல. இவன் என்ன ஜாப்ல இருக்கான், இவன்கிட்ட என்ன சொத்து இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம்ங்கிறத குறிக்கக்கூடியது 4ஆம் இடம். ஸோ 4ஆம் இடம் வந்து நன்மை பயக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு 4ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரன் திக்பலத்துல இருக்காருங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் ரொம்ப திக்பலம். அதனால நல்ல அமைப்பு. இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சுகவாசியா வாழக்கூடிய அமைப்பு. பொதுவாவே வந்து விருச்சக ராசி உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போற ராசி. அவங்க எல்லாருமே ஏன் அப்படி சொல்றேன்னா உங்க ராசி அதிபதி 6 ஆகுறாரு. அதனால வந்து உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போறது எந்த ராசி அப்படின்னா விருச்சக ராசி தான். அதனால உங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. அதை நீங்க எடுத்துக்கங்க. அதான் நல்லது. பொதுவாவே வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. பொருளாதார ரீதியா நிறைய உயர்வுகள் வரக்கூடிய அமைப்பு. திடீர்னு ஒரு சொத்து சேர்க்கை உருவாகலாம், அல்லது திடீர்னு ஒரு வாகனங்கள் வாங்கலாம், ஒரு லேண்ட் வாங்கி போடலாம், பிசினஸை டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது, டெவலப் ஆகுறது, தொழிலுக்காக இடம் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய நல்ல மாற்றங்கள் இந்த மாசம் உறுதியாக உண்டு. நீங்க எல்லா விஷயத்தையும் அமைதியா, பொறுமையா, கவனமா செயல்படணும். ராகுவோட சேர்ந்திருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்கு. ஸோ என்னன்னா, உங்களுடைய ஹெல்த்லயும் கவனமா இருக்கணும். செல்ஃப் கேர் நிறைய பண்ணி பழகிக்கங்க. அதுதான் நல்லது. பொதுவாவே வந்து உழைக்கணும் உழைக்கணும், காசு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், ஃபேமிலிய பார்க்கணும் பார்க்கணும். இதுதான் உங்களுடைய தாரக மந்திரம். 3 மந்திரம் சொல்லுவோம்ல, அது மாதிரி. உழைக்கணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் ஃபேமிலிய பார்த்துக்கணும். இதை தாண்டி நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒண்ண கூடுதலா சேர்த்திக்கங்க. எப்பவுமே இப்படியே தான் போவீங்க. தனக்காக இல்லாம தன்னோட ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணி போறதுனால உங்களையே நீங்க கவனிச்சுக்க முடியாதனால உங்களுக்கு ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதனால அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாயோட சேர்றாரு. உங்களுடைய ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒருவரே செவ்வாய். அவரு ராகுவோட சேர்றாரு 4ஆம் இடத்துல. அதனால கூடுதலான கவனம் தேவை. சாதாரணமா ஒரு விஷயத்த அலட்சியப்படுத்தி மிகப்பெரிய லெவல்ல செலவு ஆயிரும். ஸோ அதனால கவனமாக இருந்துக்கங்க. சரிங்க. பிசினஸ் ரீதியா நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கு. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. நல்ல டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டம். எந்த பிசினஸா இருந்தாலும் சரிங்க. தொழில்ல நல்ல வருமானம் அப்படிங்கிறது வரப்போகுது. தொழில் ரீதியா நிறைய நன்மைகள், லாபங்கள் உங்களுக்கு நல்லா வரும். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்கள் இருக்கு பாத்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துலயும் கொண்டு போய் வைக்கிற மாரி அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிரான்ச் போடுறது. ஒரு ஒரு இடத்துல டீ கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு இடத்துலயும் டீ கடை போடுவோம்ல, அந்த மாரி ஒரு அமைப்புகள் அடுத்தடுத்து பிரான்ச் பெருகிட்டு போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தொழில் மூலியமா வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட மாசம் தான் இந்த மாசம். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன், அதாவது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் கிடைச்சிருது. வெளியூருக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க. திடீர்னு ஒரு கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு திடீர்னு ஒரு வாகனங்கள், அதாவது கார் இருக்கலாம். ஏற்கனவே ஒரு கார் வச்சிருப்பீங்க, திடீர்னு ஒரு லக்ஸுரி கார் பிடிச்சிருக்கும், அதை வாங்குறது. ஏற்கனவே ஒரு பைக் வச்சிருந்தாலும் திடீர்னு ஒரு இது வாங்குறது, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. அதனால வந்து சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. ஒரு லேண்ட் வாங்கி போடக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே கட்டின வீடு செகண்டா இதா வாங்குறது. ஏற்கனவே கட்டிட்டு இருந்த வீடு நின்னு போனதெல்லாம் இப்ப மறுபடியும் புதுப்பிச்சு ஒரு கிரகப்பிரவேசம் பண்றது. இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. 4ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கனால சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாசம் உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க. அது திடீர்னு வரும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி திடீர்னு வரும். அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி தாய் வழி சொத்துக்கள் நல்லபடியா வந்து சேரும். தாயாருடைய உடல்நிலையில கவனம் வேணும்.
4ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, சுக்கிரன்லாம் சேர்ந்திருக்கனால தாயாருக்கு மருத்துவ செலவு, சர்ஜரி கண்டம் இதெல்லாம் இருக்கு. அதனால கூடுதலா கவனம் இருக்கணும். பொதுவா விருச்சக ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன பண்ணணும்? வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா போணும். பிப்ரவரி 23 செவ்வாய் உங்க ராசி அதிபதி ராகுவோட சேர்றாரு. அதனால என்ன பண்ணணும்? வண்டி வாகனங்கள்ல போகும்போது மெதுவா போகணும், மெதுவா போகணும்னு சொல்லிக்கிட்டு போங்க. நீங்க மெதுவா போவீங்க. ஆனா ஆப்போசிட்ல வரவன் ஸ்பீடா வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால நீங்க கவனமாக போகணும். உங்களுக்கு ஒர்க் பிரஷர் இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒர்க் ரீதியா டென்ஷனா இருக்கலாம். அந்த டைம்ல அத நெனச்சுட்டு வண்டி ஓட்டுனீங்க அப்படின்னா, தேவையில்லாத டாகோ ஏதாவது வந்து வண்டி இதாயிரும். அதனால ஸ்கிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமாக இருங்க. நைட் டைம் டிராவல் பண்ணணும் அப்படின்னா, நீங்க செல்ஃபா டிரைவ் பண்ணாம ஆக்டிங் டிரைவர போட்டு போங்க. இல்ல அப்படின்னா பஸ் புக் பண்ணி போங்க, ட்ரெயின் புக் பண்ணி போங்க, ஃப்ளைட் புக் பண்ணி போங்க. ஆனா செலவுன்னு பார்க்காம, சேஃப்டிய பார்க்கறது தான் பிரையாரிட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் நல்ல அமைப்புல இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க வந்து பிசினஸா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, உங்களோட ஜாபா இருந்தாலும் சரி, உங்களுடைய கெரியர டெவலப் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய மாசம் இந்த மாசம். அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருவீங்க. அதனால கவனம் தேவை. செல்ஃப் கேரும் தேவை. சொத்து சேர்க்கையில இருக்கு. விருச்சக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொதுவாவே அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நீங்க நெனச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இவ்வளோ நாள் வந்து குடும்பத்தில இருந்த குழப்பங்கள்லாம் மாறி, நல்ல அமைப்புகள். தாய் வழி சொத்துக்கள் வரும். தாய் வழி ஆதரவுகள் கிடைக்கும். திடீர்னு டிராவல் பண்றது, ரொம்ப தூரம் நீங்க டிராவல் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே நடக்காம இருந்திருக்கும். ஏதோ ஒரு ரீசன்னால, இப்ப அந்த டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இதுவா நம்ம விஷயங்கள் அப்படின்னு உங்கள நீங்களே பாராட்டிக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். உடல்நிலையில கூடுதல் கவனம். பெண்களாக இருந்தால், இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனோ அல்லது வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இல்ல அதுல ஏதாவது சர்ஜரி இந்த மாரி அமைப்புகள்லாம் வருது. அதனால கூடுதல் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். புது புது அ ஆடைகள், ட்ரெஸ் வாங்குறது இந்த மாரி விஷயங்கள், வாகனம் ஒரு வண்டி வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதனால மன மகிழ்ச்சிகள் இருக்கும். சுக்கிரன் திக்பலமா இருக்கனால, நீங்க இந்த மாதம் வந்து அப்படியே ரொம்ப பிளசன்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளா இப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. அதே நேரத்தில செல்ஃப் கேர் எடுங்க. அது வந்து உங்களுக்கு கூடுதலான மன மகிழ்ச்சிய குடுக்கும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் வரும். படிச்சா தான் நம்ம லைஃப் அப்படின்னு உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டம். திடீர்னு பெரிய லெவல்ல நல்ல மார்க் எடுக்கிறதெல்லாம் அமைஞ்சிரும். டீச்சரே ஆச்சரியப்படுற அளவுக்கு, உங்களுடைய புரொஃபசரே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் உங்களுடைய அமைப்புகள் படிப்புல உங்களுடைய தாக்கங்கள்லாம் இருக்க போது. நீங்க படிச்சத விட நல்ல பிரசன்ட்டா அதாவது நல்ல பிரசன்டேஷன் குடுப்பீங்க. அதே மாரி நல்ல மார்க்கும் வாங்கிருவீங்க. உயர்கல்வியில படிக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது, நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது, இந்த மாரி நிகழ்வுகளும் நடக்கும். எந்தவித கவலையும் வேண்டாம். பொதுவாவே உங்களுடைய வாழ்க்கை நல்ல மென்மேலும் உயரப்போகுது இந்த மாசத்துல இருந்து. இவ்வளோ நாளா பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு வந்து விடிவெள்ளியா அமையக்கூடிய மாசம் தான் இந்த மாசம். இந்த மாசம் வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அதுலருந்து நீங்க டெவலப் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் பொதுவா விருச்சக ராசிக்கு கடன் ரீதியா நெறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைக்கு எல்லாமே உங்களுக்கு இப்போ காலகட்டங்கள்ல நிவர்த்தி கிடைக்க போகுது. கடன் ரீதியா மன உளைச்சல்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் நிவர்த்திகள் கிடைக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, சொத்துக்கள்ல இழுபறிகள் இருந்திருக்கும். கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். பொதுவா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாட்ட பண்ணுங்க. இல்லைன்னா பூர்வீகத்துல இருந்து தோஷங்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. புத்திர தோஷங்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்த வணங்குனா, நமக்கு எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும். அதே மாரி உங்களுக்கு குரு அஷ்டமத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். குடும்பங்கள்ல வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. ஆணாக இருந்தால், கணவனாக இருந்தால் மனைவிகிட்டயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்ஜஸ்ட்மென்ட்ல நடங்க. வாக்குவாதங்கள தவிருங்க. இல்லன்னா சண்டை சச்சரவுகளாகி மனக்கசப்புகள உள்ளாக்கிரும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள குடுக்கும். அதே நேரத்துல கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்களையும் குடுத்துரும். ஆனா, தொழில் பொறுத்தவரைக்கும் நல்ல சிறப்பாக இருக்கும். அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு ப்ரமோஷன் திடீர்னு கிடைச்சிரும். உங்களுடைய ப்ரமோஷன் அந்த பேனல்லயே இருந்திருக்காது. திடீர்னு அதுல 3, 4 பேர் இருந்திருப்பாங்க.
அவங்கெல்லாம் ஒருத்தர் வந்து இறந்துருவாரு, இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற பக்கம் அலிகேஷன்ல 2 பேரு அடிபட்டு போயிரும். 5வதா நீங்க இருந்தீங்கன்னா வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு குடுப்பாங்க. அந்த மாரி ஒரு ப்ரொமோஷன் திடீர்னு வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா 4ஆம் இடத்துல அவ்ளோ கிரகங்கள் நல்லா இருக்கு. ஒரு நல்ல பதவி கிடைக்கும். உயர் அதிகாரிகள்லாம் பாராட்டுகள் கிடைக்கும். ப்ரமோஷன், காசு, பணம் பல வகைகள்ல இருந்து வரும். மனம் மகிழ்ச்சியா இருப்பீங்க. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் நல்ல இன்கம் இந்த மாசம் உறுதியாக உண்டு. அதே மாரி கலைத்துறையில இருக்கவங்க, அதாவது உங்களுடைய இது வந்து என்னன்னா, சுக்கிரன் திக்பலம் அடைஞ்சிருக்கனால, கலையில வந்து ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி தான். நெறைய வாய்ப்புகள், காசு பணம் சம்பாரிக்கிறது, உங்களுக்குன்னு கலைமாமணி பட்டமெல்லாம் கிடைக்கும். இந்த கலைத்துறையில என்ன விருதுகள், உயரிய விருதுகள் இருக்கோ, அதுக்கு உங்களுக்கு வந்து தகுதி அப்படின்னு சொல்லி குடுத்துருவாங்க. அரசாங்கங்களால அங்கீகரிக்கப்பட்ட விருதுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி வந்து மக்களால ஒரு விஷயங்கள் உங்களுக்கு போற்றப்படும். மக்களால பாராட்டுகள் கிடைக்கும். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலைஞரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நெறைய மாற்றங்கள் இருக்கு. ரொம்ப யோசிச்சு நிதானமா இருக்கணும். 10ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல ராகு. இருக்கிற பதவிய புடுங்கிட்டு விட்டுரும். நீங்க ஒரு மினிஸ்டரா இருப்பீங்க, புடுங்கிருவாங்க. நீங்கலாம் மினிஸ்டரா இருக்கக்கூடாது போங்கன்னு சஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. இல்ல ஜெயில்ல தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாரி நடக்குங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்னமாலாம் இருந்தா, இருக்கக்கூடிய விஷயங்கள அபகரிக்கிறதுக்கு தான் இந்த ராகு, கேதுக்கள் இருக்கு. அதனால உங்களுடைய ஜோசியர்கிட்ட பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. இல்ல அப்டின்னா கஷ்டம். பூஜைகள், யாகங்கள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. நல்ல விஷயங்கள், நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் 1 தான் இந்த மாசம் உங்களை காப்பாத்தும். அப்போ பெண்கள் வழி சப்போர்ட் கிடைக்கும். அப்ப அரசியல்வாதிகள் அந்த கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் கிடைக்காது. சப்போர்ட் கிடைக்கிற மாரி ஒரு பாவனை மட்டும் தான். ஆனா உறுதியா உங்களுக்கு கிடைக்குமான்னா கிடைக்காது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படுங்க. நெகட்டிவா ஃப்ரேம் ஆகுறதுக்கோ, அல்லது நீங்க செய்யாத தப்புக்கு செஞ்ச மாரி உங்க மேல வந்து பழி போட்டு ஃப்ரேம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீடியாட்டலாம் ரொம்ப இதா இருக்கணும். நீங்க வந்து ஒரு ஐடி விங் வச்சுட்டு டெவலப் ஆயிக்கங்க. முக்கியமா பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. அப்பதான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பலிக்கும். பொதுவா அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ஆனா விருச்சக ராசிகள் கவனமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்கள்ல போறது, அவங்களுடைய ஹெல்த் ரீதியா கவனமா இருக்கணும். மீதி எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொருளாதாரம்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.